அத்தியாயம் 46 வெற்றிட சிற்றலை பஞ்ச். இப்போது இவ்வளவு அறிவுப் புள்ளிகளைக் கொண்டு குறைந்தபட்சம் 2 நுட்பங்கள் அல்லது திறன்களைப் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். தனது முதல் ஆழமான நுட்பத்தைப் புரிந்து கொள்வதற்கான உற்சாகத்திலும் எதிர்பார்ப்பிலும் அவன் அமைதியாக யோசித்தான். இந்த நேரத்தில் மிருதன் ஏற்கனவே குளித்துவிட்டு தனது அம்மா மற்றும் சகோதரியுடன் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு நாளை திங்கட்கிழமை என்பதால் சீக்கிரமாக தூங்க வேண்டும் அல்லது தூங்காமல் இருக்கலாம் என்பதால் தூங்குவதற்கு முன் நுட்பங்களைப் புரிந்து கொள்வது தொடர்பான விஷயங்களைச் சரிபார்க்க உடனடியாக தனது அறைக்கு வந்தான். அவன் இப்போது பள்ளியைப் பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை, ஏனென்றால் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லாத ஒரே விஷயம் அவனுடைய கல்வி மதிப்பெண்கள். தனக்குள் பிறந்த திறமையோ அல்லது சக்தியோ இல்லையே என்று கவலைப்படுவதற்கு முன்பு இந்த நேரத்தில் அவனிடம் இந்த 2 விஷயங்களும் இருந்தன, பின்னர் சிலவும் இருந்தன. எனவே இப்போது முக்கியமானது என்னவென்றால், எதிர்பாராத எதையும் அவன் எதிர்கொள்ளும்போது தப்பிப்பிழைப்பதற்கு முக்கியமான ஒரு ஆழமான நுட்பத்தைப் புரிந்து கொள்வதுதான். இந்த உலகில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை மிருகங்களின் கூட்டத்தின் திடீர் படையெடுப்பை தடுத்தன, ஆனால் பரிமாணப் பிளவுகளை தடுக்கவில்லை. ஒருவர் அதிகம் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் பரிமாண வாயில்கள் அல்லது நிலவரைகள் மட்டுமே, ஏனெனில் அவை வழக்கமாக அசுரர்களையோ அல்லது மறுபுறமுள்ள எந்த உயிரினத்தையோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த பக்கத்திற்கு வரவிடாமல் பிடிக்க பயன்படுத்தப்பட்டன. கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் யாரும் நிலவரையை சுத்தம் செய்ய முடியாதபோதுதான் நிலவரை உடைப்பு ஏற்பட்டு அரக்கர்கள் அல்லது மறுபுறமுள்ள எதுவும் வாயிலிலிருந்து வெளியேறும். பல்வேறு அறிவியல் துறைகள் எப்படியோ சில பிளவுகளை முன்கூட்டியே கணிக்க முடிந்தது, ஆனால் எல்லா பிளவுகளும் அவர் மற்ற நாள் சந்தித்ததைப் போல கணிக்க முடியாதவை. எனவே இதன் விளைவாக பொதுவாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் பெரும்பாலான பொதுமக்களுக்கு சக்திவாய்ந்த விழிப்புணர்வு திறன் இருந்தாலும் கூட போர் அனுபவம் இல்லை. எனவே அவர்கள் தவிர்க்க முடியாமல் பிளவுகளில் இருந்து வெளியேறும் உயிரினங்களுக்கு இறந்து போகிறார்கள். ஆழ்ந்த நுட்பங்கள் விலைமதிப்பற்றவையாக இருப்பதற்கும் அரசாங்கத்திற்குச் சொந்தமான பல்கலைக்கழகங்கள் அல்லது பிரிவுகள் போன்ற சுயாதீன அமைப்புகள் மட்டுமே அவற்றை தங்கள் மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் இதுவே ஒரு காரணம். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் தனக்கு முன்னால் இருந்த சிஸ்டத்தில் உள்ள பதிவு ஐகானை பார்த்தான். அவன் தனது மனதை பயன்படுத்தி ஐகானை தேர்ந்தெடுத்தான். பின்னர் ஒரு கீழ்த்தோன்றும் பட்டியல் தோன்றியது. தற்போதைய பதிவு செய்யப்பட்ட வரலாறு: திறன்கள், பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன், நிழல் மிராஜ் தடுப்பணை, இரத்தரே, நுட்பங்கள், வெற்றிட ரிப்ளிங் பஞ்ச் தொழில்நுட்பம், காணப்படாத வால் கலை, மலைப்பிளவு வேலைநிறுத்த நுட்பம், தடமறியாத படிவ நுட்பம், கண்டுபிடிக்க முடியாத ஆழமற்ற ஈட்டி கலை, அழிவு தரும் பேய் ஈட்டி நுட்பம். சிறிது நேரம் யோசித்த பிறகு மிருதன் தனது மனதில் கேட்டான், அமைப்பு, தற்போதைய திறன்கள் மற்றும் நுட்பங்களைப் புரிந்து கொள்ள எனக்கு எவ்வளவு அறிவுப் புள்ளிகள் தேவை என்பதை நீங்கள் காட்ட முடியுமா? கேட்ட உடனேயே காட்டப்பட்ட பட்டியல்கள் திடீரென்று மாறி திறன்கள் மற்றும் நுட்பங்களுக்கு அடுத்து இன்னும் சில சொற்களும் எண்களும் தோன்றின. தற்போதைய பதிவு செய்யப்பட்ட வரலாறு: திறன்கள், பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன் 1 கோடி கேபி, நிழல் மிராஜ் தடுப்புச் சுவர் 1 கோடி கேபி, பிளட்ரே 5 லட்சம் கேபி. நுட்பங்கள்: வெற்றிட ரிப்ளிங் பஞ்ச் தொழில்நுட்பம் 1000 கேபி, காணப்படாத வால் கலை 1 லட்சம் கேபி, மலை பிளவுபடுத்தும் வேலைநிறுத்த நுட்பம் 10,000 கேபி, தடமறியாத படிவ நுட்பம் 50,000 கேபி, கண்டுபிடிக்க முடியாத ஆழமற்ற ஈட்டிக்கலை 50,000 கேபி, அழிவு தரும் பேய் ஈட்டி நுட்பம் 30,000 கேபி. திறன்கள் மற்றும் நுட்பங்களைப் புரிந்து கொள்ளத் தேவையான அறிவுப் புள்ளிகளின் அளவை பார்த்து நீண்ட நேரம் பேசாமல் இருந்தான். மேலும் அவனது வாயை கூட அகலத் திறந்திருந்தது, ஏனெனில் நுட்பங்களை மட்டும் புரிந்து கொள்ளத் தேவையான இந்த அதிகப்படியான அறிவுப் புள்ளிகளுக்கு முன்னால் இன்று தனது முயற்சி ஒன்றுமில்லை என்று அவன் உணர்ந்தான். இதைப் பார்த்ததும் திடீர் விரக்தியால் சத்தமாக சபிப்பதைத் தவிர்க்க முடியவில்லை. இருப்பினும் நிலைமை முற்றிலும் நம்பிக்கையற்றதாக இல்லை என்பதைக் கண்டதும் அவன் விரைவில் அமைதியடைந்தார். ஏனென்றால் குறைவான மிதமிஞ்சிய நுட்பங்களில்தான் அதிகம் புரிந்து கொள்ள விரும்பிய நுட்பத்தை RD1 குறைந்தபட்சம் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் கண்டான். வெற்றிட சிற்றலை பஞ்ச். தேவையான அறிவுப் புள்ளிகளின் அளவு 1000 அறிவுப் புள்ளிகள் மட்டுமே.
திறன்கள் மற்றும் நுட்பங்களில் மிகக் குறைந்த அளவு அறிவு புள்ளிகள் இதுவாகும். இரண்டாவது குறைவான மிதமிஞ்சிய நுட்பமான மவுண்டன் கிளிவிங் ஸ்ட்ரைக்கிற்கு தேவையான அறிவுப் புள்ளிகளை விட இது மிகவும் குறைவாக இருந்தது. இந்த கட்டத்தில் மிருதன் முகத்தில் ஆழ்ந்த முகச் சுளிப்புடன் கேட்காமல் இருக்க முடியவில்லை. சிஸ்டம் நுட்பங்களை கற்றுக்கொள்வதை விட திறன்களை கற்றுக்கொள்வது ஏன் அதிக விலை கொண்டது? உலக விதிகளைப் பற்றிய ஆழமான புரிதலின் மூலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நுட்பங்கள் இவை. எனவே இந்த நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு திறன்களுடன் ஒப்பிடும்போது அதிக அறிவுப் புள்ளிகள் தேவையில்லை. ஏனெனில் அவை மனிதர்களுடன் மிகவும் இணக்கமாக இருந்தன, அல்லது இன்னும் துல்லியமாக அவை முதலில் மனிதர்களால் புரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டன. இருப்பினும் திறன்கள் சில நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பெறப்பட்டன அல்லது சரியான திறனைக் கொண்டுள்ளன. எனவே மேலே குறிப்பிடப்பட்டவற்றை நிறைவேற்றாமல் ஒரு மனிதர் அவற்றை புரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கு அதிக அறிவுப் புள்ளிகள் தேவை. அந்த அமைப்பு அவனது கேள்விக்கு உடனடியாக பதிலளித்ததுடன் முக்கியமான தகவல்களையும் வழங்கியது. அப்போ அப்படித்தான். மிருதன் புரிந்து கொண்டது போல் தலையசைத்தான். இப்போது அது முக்கியமில்லை என்பதால் இந்த விஷயத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தான். சரி, நான் வெற்றிட சிற்றலை பஞ்ச் என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை எப்படி செய்வது? பின்னர் மிருதன் கேட்டான். நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பும் குறிப்பிட்ட நுட்பம் அல்லது திறமையில் மட்டுமே ஹோஸ்ட் தனது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டியிருந்தது. மீதமுள்ளவற்றை அமைப்பு கவனித்துக் கொள்ளும். அமைப்பு அவனிடம் சொன்னது. அதைக் கேட்டதும் மிருதன் உடனடியாக மனதை ஒருமுகப்படுத்தி திரையில் தெரிந்த வாய்ட் ரிப்ளிங் பஞ்ச் நுட்பத்தில் தனது கவனத்தைச் செலுத்தினார். மற்றும் மிக விரைவில் வாய்ட் ரிப்ளிங் பஞ்ச் என்ற நுட்பத்தை புரிந்து கொள்ள 1000 அறிவுப் புள்ளிகளைச் செலவிட விரும்புகிறீர்களா? அமைப்பு கேட்கப்பட்டது. ஆமாம். மிருதன் தயங்காமல் பதில் அளித்தான். இதில் தயங்குவதற்கு என்ன இருக்கிறது? பல ஆண்டுகளாக பலர் தேடிய ஆனால் பெற முடியாத ஒரு ஆழமான நுட்பத்தை இறுதியாக புரிந்து கொள்வதற்காக இந்த அறிவுப் புள்ளிகளைச் சேகரிக்க அவன் வேண்டுமென்றே தனது உயிரை பணயம் வைத்தான். அவனது பதிலுக்கு ஒரு கணம் கழித்து மிருதன் திடீரென்று திகைத்துப் போனான். ஏனெனில் பல தகவல்கள் திடீரென்று அவனது மனதில் தோன்றுவதை அவன் உணர முடிந்தது. அவை பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவும் இப்போதுதான் அவற்றை அவன் நினைவு கூர்ந்தான் போலவும் இருந்தது. இது மிகைப்படுத்தலாக இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் மிருதன் அப்படித்தான் உணர்ந்தான். ஏனென்றால் இந்த மீட்டெடுக்கப்பட்ட நினைவையும் அறிவையும் அவன் இந்த நேரத்தில் மறக்க விரும்பினாலும் கூட அவனால் மறக்க முடியாது என்று தோன்றியது. அதன் பிறகு தொடர்ச்சியான கைமமுஷ்டி நுட்பங்களும் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதும் அவனது மனதில் தோன்றும். இப்போது இந்த நேரத்தில் இந்த நுட்பத்தின் சாரத்தை அவன் முழுமையாக புரிந்து கொண்டான். மேலும் அவனது உடல்நிலை அந்த நுட்பத்தை வெற்றிகரமாகச் செயல்படுத்த தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை அதை முழுமையாகச் செயல்படுத்த முடியும். இந்த அசாதாரண அனுபவத்தில் மூழ்கிவிட மிருதன் விரைவில் கண்களை மூடிக்கொண்டான். திடீரென்று ஒரு அறிவொளி பெற்ற முகபாவத்துடன் கண்களை திறந்த பிறகு தனது மனதில் எண்ணற்ற முறை கைமுஷ்டி நுட்பங்களை மீண்டும் மீண்டும் செய்தான். எவ்வளவு அற்புதம் என்று அவர் பாராட்டில் முணுமுணுத்தார். இப்போதுதான் அனுபவித்த அனுபவத்தை நினைவு கூர்ந்தான். ஒரு கணம் கழித்து, நீங்கள் வெற்றிட சிற்றலை பஞ்ச் என்ற நுட்பத்தை முழுமையாக புரிந்து கொண்டீர்கள்.